ரொம்ப எதிர்பார்ப்புக்கு பிறகு தக் லைஃப் படத்துக்கு போனோம். பட் தக் லைஃப் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எல்லாரும் ஒரே பயங்கரமாக சொன்னாங்க. நாயகன் படத்துக்கு பிறகு கமலஹாசனும், மணிரத்னமும் வந்து இணைகிறாங்க. பயங்கரமாக இருக்குது, தெருக்கி விட போகிறாங்கன்னு. அப்போ எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஒரு கோட் ஞாபகம் இருக்குது. அதை நான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, 2 இளைஞர்கள் சேரும்போது முதலிரவு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதே இளைஞர்கள் வந்துட்டு பிரிஞ்சுட்டு 60 வயசு 70 சேர்றாங்க அப்படின்னா அந்த முதலிரவு வந்து ஒன்றும் சுவாரஸ்யம் இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருக்க போகுது. இந்த படம் ஒன்றும் இல்லாமல் போகுது. நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 30-35 வருஷம் கழிச்சு சேர்றாங்க. 2 பேருமே கலவன் ஆகிட்டானுங்க. 70-75 வயசு ஆயிடுச்சு. கண்டிப்பாக பெரிய மேஜிக்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன். சரி, ஓகே, இது வந்து நாங்கள் முன்னாடியே பேசிட்டு போனோம். படத்துக்கு போயாச்சு. தக் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு படம். இதில் ஏன் இதை பற்றி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வருது அப்படின்னா, எதிர்பார்ப்பு தான். ஏன்னா கமலஹாசன் மேலே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. மணிரத்னம் பேரை ஜாயின் பண்ணுறாரு. மணிரத்னுடைய பயங்கர எதிர்பார்ப்பு. அப்படிங்கும்போது நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகிறோம். டிக்கெட்லாம் கண்ணாவுன்னு செலவழிக்கிறோம். ஸ்நாக்ஸ்லாம் வாங்குறோம். எல்லாமே பண்ணுறோம். சரியா? அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வருது. ஸோ எல்லோரும் இந்த கதை என்னன்னு கேட்டாங்க. கதை வந்து ஒரு கேங்ஸ்டர் கதை. பட் கேங்ஸ்டர் கதை எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறாரு கமல். அவர் ஒரு வளர்ப்பு மகன் வச்சிருக்கிறாரு சிம்பு. அப்பா ஒரு பொண்ணை விரும்புகிறாரு, மகனும் ஒரு பொண்ணை விரும்புகிறான். அதே பொண்ணை விரும்புகிறான். அப்பா வந்துட்டு பவருக்காக சண்டை போட்டு அப்பாவை வெளியே அனுப்பிடுறான் மகன். அப்புறம் அப்பாவை வெளியே அனுப்பிட்டு அந்த ராஜாங்கத்தை கைக்குள்ளே கொண்டு வரும்போது அவன் அப்பா வச்சிருந்த வப்பாட்டியும் வந்து இவன் கைக்குள்ளே கொண்டு வரான். இப்படின்னு சொல்லி ஒரு 3rd கிரேட் கதையை வந்து மணிரத்னையே ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த கதை வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் சொல்லலை. இது ஒரு கேவலமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை தான். ஆனால் மணிரத்னத்தை இதை எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு நாயகனுடைய 2வது பாட்டாக இருக்குமோ, நாயகனில் வந்துட்டு அந்த கமலுடைய கேரக்டரைசேஷன் வந்து வேல்நாயக்கருங்கிற கேரக்டரைசேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவர் எடுத்துக்கிற விஷயங்கள், அப்ரோச் பண்ணுறது, அவருக்கு கண்ணியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஒரு ரெஸ்பெக்டோட அந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இதில் வேற லோக்கலாக ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கிறது. அது ஏன் மணிரத்னம் பண்ணார் அப்படின்னு ஆகி போயிடுச்சு. இது வந்து ஒரு கேங்ஸ்டர் கதை இல்லை, இவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன கதை. மற்றபடி கதை வேறன்னு வச்சுங்க, ஏதோ வச்சுக்கிறான்னு சொல்லியிருந்தது. இந்த கதையில் ஒரு பெரிய ஸ்டூபிடிட்டி என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸில் வந்துட்டு ஏன் வந்து கமலும் சிம்புவும் வந்துட்டு எதிரி ஆயிடுறாங்க அப்படின்னா, சிம்புவோட அப்பாவை வந்துட்டு கமல் வந்து கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சைடு இருக்கவங்க எல்லாரும் போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ கடைசியில் கமல் கேட்பார் சிம்புட்ட, நீ அதை நம்புறியா அப்படின்னு கேட்பார். உடனே அவன் ஆமாம் நம்ப தானே செய்வான், அவர்கிட்ட சொல்லிட்டா. அப்போ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் இல்லை. இப்போ மணிரத்னம் மாதிரி ஒரு ரைட்டர்ஸ் என்ன செஞ்சுருக்கணும்னா, அவன் அப்படி சொல்லி பிரிஞ்சாலும் கிளைமேக்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அதை சிம்பு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கிரிப்ட் இருந்திருக்கணும். அதில் இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்களேன் எப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். மணிரத்னம் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு. எப்படின்னா, சிம்பு வந்து ஒரு பாம் பிளாஸ்ட்டில் வந்துட்டு சிம்பு அவங்க தங்கச்சியை பிரிஞ்சு போயிடுறாங்க, தங்கச்சியோடக்கும் போயிடுறாங்க. சிம்பு ஒரு பக்கம் கமல்ஹாசன் வந்துடுறாங்க. அப்போ சிம்பு என்ன கேட்குறான் கமல்ஹாசன்ட்ட, என் தங்கச்சியை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். கரெக்டாக? அப்போ இந்த பாம் பிளாஸ்ட்டில் தான் வந்துட்டு சிம்புவோட அப்பா இறந்து போயிடுறாரு. ஆக்சுவலாக அவங்க அப்பாவை கொன்னது யார் அப்படின்னா கமல்ஹாசன் கிடையாது, கமல்ஹாசனுடைய அண்ணன் நாசர் தான் வந்து கொன்றுவார். ஒரு போலீஸ் நினச்சி சொன்னேன் பாரு, ஆனால் அவர் தெரியும் அது போலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சாதாரண அப்புறாணின்னு சொல்லி இருந்தாலும் கொன்றுவார் அவர், ஏன்னா நம்ம தப்பிச்சு போகிறதுக்காக. இப்போ இந்த இடத்துல அந்த தங்கச்சி பிரிஞ்சு போகுதுல்ல, அந்த 2 பேருமே ஸ்ப்ளிட் ஆயிடுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் பாம் பிளாஸ்ட்டில். அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்னா, இந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கும். கமல் வந்து சுடாதன்னு சொல்லுவார், நாசர் வந்து சுட்டுருவார். அது வந்து போலீஸ் கிடையாது சுடாது அப்படிங்கும்போது, இல்லை நான் சுட்டுட்டு தான் தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறது நாசர் பண்ணும். இந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அவன் சிஸ்டர் தனியாக எங்கேருந்து பார்க்குற மாதிரி வச்சுட்டு அந்த பொண்ணு பிரிஞ்சு போகிற மாதிரி செய்யலாம். ஸோ விச் மீன்ஸ் இதுக்கு எவிடன்ஸ் என்ன, இந்த இடத்துல யாரு கொன்னா அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வந்துட்டு அவன் சிஸ்டர், சிம்புவோட சிஸ்டருங்கிற மாதிரி வச்சுட்டு அனுப்பியிருக்கலாம். இது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே நான் சொல்கிறேன். அப்புறம் கிளைமேக்ஸில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சிம்புவோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிடுறாரு கமல்ஹாசன். அப்போ வர சொல்கிறார் இடத்துக்கு. அந்த இடத்துல வச்சு தான் கேட்பார் சிம்புட்ட, நீ இதை நம்புறியா அப்படிங்கும்போது, அந்த இடத்துல இந்த சிம்பு அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல 20-30 வருஷம் கழிச்சு தங்கச்சியை பார்க்குறாரு. அப்போ அந்த தங்கச்சி சொல்லணும், இல்லை
இவங்க தான் வேணாம் சொன்னாங்க நம்ம அப்பாவை கொன்னதுக்கு, அது இன்னொருத்தர் தான் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது தான் இட் வில் பி வெரி கன்வின்சிங் ஸ்க்ரீன் பிளே. நீ பாம் பிளாஸ்ட்ல ஒரு தங்கச்சி வச்சதுக்கே அர்த்தம் இருக்கும். இப்போ தங்கச்சி வச்சதுக்கே அர்த்தமே இல்லை, அந்த கேரக்டர் தனியாக தொங்கிக்கிட்டு இருக்கு. நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒவ்வொரு டாட்டையும் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்போ தங்கச்சி கேரக்டர் எதுக்கு இருக்குன்னே தெரியல. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக கனெக்ட் பண்ணிருக்கலாம். ஸோ தங்கச்சி சொல்லும்போது அவன் நம்புவான், வேற யார் சொல்கிற நம்ப மாட்டான். கமல் சொன்னாவே நம்ப மாட்டான், கமல் சுற்றி இருக்கும் சொன்ன நம்ப மாட்டான். அப்போ அவனுக்கு நம்பிக்கைக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா அவன் சிஸ்டரை பார்க்குறான், அப்போ நம்புவான். அப்போ வந்து என்ன செய்வாங்க, 2 பேரும் ஜாயிண்டாக சேர்ந்து திரும்ப கிளைமேக்ஸை கமலும் சிம்மும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு காமன் எதிரி ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனை கொள்கிற மாதிரி காட்டுது. இதுதான் சினிமாட்டிக் ஸ்டோரி டெல்லிங். நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. இதில் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. கமல் ஒய்ஃபு வந்துட்டு மனநல பாதிக்கப்பட்டுறா, கமலுடைய கீப்பு வந்து செத்து போயிடுறா, சிம்பு செத்து போயிடுறான். என்னடா படம் எடுக்கிறீங்க, என்ன ஸ்க்ரீன் பிளே உங்களுக்கு? இதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? இப்போ நான் பார்க்குறேன், எனக்கே தெரியுது இந்த கதையை எப்படிலாம் கொண்டு வந்திருக்கலாம் சொல்லிட்டு. அப்போ அவன் கமல் ஒய்ஃபு வந்துட்டு புத்திசாலி இல்லாமல் போயிடுறா, கடைசியை நான் பார்த்துக்கிறேன்னு போகிறேன். சரி, ஓகே, அதை கூட ஒத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சிம்புவும் கமலும் சேர்ந்துருக்கணும், அதுதான் கதை. இதே மாதிரி கதையை அவர் எங்கே இருக்கும்போது ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போகிறார். அக்னி நட்சத்திர படத்துலையுமே நாயன்கிற படத்தில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஸ்கெட்ச் பயங்கரமாக இருக்கும். இப்போ இல்லை, நம்ம எதிர்பார்க்குற தப்பு தான். ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய தவறுகள். ஆனால் நான் ரொம்ப வியந்தது என்ன அப்படின்னா, இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு டிஏஜிங் வந்து கமலை காட்டியிருப்பாங்க, ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்கும். அரண்டுட்டேன் நான். அது எப்படி குருதி புனலில் வந்துட்டு கமல் வருவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாயகன் டைமில் கமல் மாதிரி எக்ஸ்ட்ரானரி ஸ்க்ரீனாக இருக்கும் அவருக்கு. மற்றபடி கமலை பற்றி பேசிட்டே இருக்கலாம். கமல் வந்துட்டு இந்த ஏஜ்லையுமே நடிச்சு தள்ளுறான் மனுஷன், கண்ணா அப்படின்னு நடிக்கிறாரு. அவரை பற்றி நம்ம கேட்க தேவையில்லை. கமல் பார்ட்டோ சிம்புவோ தனிப்பட்ட முறையில் ஒன்றுமே கிடையாது. அஸ் அ ஹோல் படம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. அது வந்து ஒரு மாதிரி அங்கங்கே என்னென்னமோ வர்றான் போகிறான் சண்டை பண்ணுறான். ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒரு நிதானமாக சீன்ஸே கிடையாது. ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 சீன் 9 சீன் அவ்வளோதான். அதை வந்து நிதானமாக சொன்னால் போதும். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் படம் பார்க்குறவங்களாம் நீ நிப்பாட்டி வைக்கணும். ஸ்க்ரீனில் அசிங்கமாக இருக்குது. கமலஹாசனில் திரிசாவோட லவ் பண்ணுறது, அந்த திரிசாவை வந்து சிம்பு லவ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து கிரிஞ்சு ஒரு பயங்கரம். கேட்டால் அது டெல்லியில் இப்படி தான் இருப்பாங்க, அக்பர் காலத்தில் இருந்தாங்க, அந்த காலத்தில் இருந்தாங்க. சார் உங்களுக்கு அக்பர் படமாக இருக்கிறீங்க. அதனால் இது வந்து பயங்கரமான கோட்டை விட்ட ஒரு கதை. நான் சொன்ன மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும், கிரிப்பிங்காக எண்டில். முன்னாடி வந்து சீன்ஸே ஒன்றும் கிடையாது, பெருசாக வந்து பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி. இப்போ மணிரத்னம் அப்படின்னா என்னென்னா, இந்த தமிழ்நாட்டில் விஷுவல்ஸ்க்கு வந்துட்டு அதை கொண்டு வந்ததே மணிரத்னம் தான். அந்த படத்தில் ஒரு கேமராமேன் இருக்கார் அப்படின்னா ஒரு சீனை வந்து நரேட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இல்லை ரவிகே சந்திரன் தான் கேமரா பண்ணியிருக்கிறாரு. பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ இந்த இடத்துல இந்த காஷ்மீர் இமாச்சல் பிரதேசில் காட்டுவாங்க பனி பிரதேசத்து, அது மட்டும்தான் இருக்குது. அது எவன் கேமரா வச்சாலும் இப்போ எடுக்குது. இப்போ நம்ம ரீல்ஸ் யூடியூப்ஸ்லேயே பார்க்குறோம், பிக்னிக் போகிறவங்க எல்லாருமே அந்த ஆங்கிள் வச்சிடறாங்க. ஸோ அதை தாண்டி இவங்க வந்து யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மணிரத்னோட கோரே அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி, விஷுவல்ஸ், ஸ்டன்னிங் ஷார்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் கட்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் மியூசிக்கு ஏஆர் ரஹ்மான் ஜென்ரலாகவே நல்லா தான் போடுவார் மணிரத்னத்துக்கு. ஆனால் எங்கேயுமே அது ரசிக்கிற மாதிரியோ ஒரு கிராஃப்டாகவே இல்லை. இந்த இடத்துல இந்த பாட்டு வந்து அழகாக இருக்குது, இல்லை பாட்டு தனியாக நிற்கும் அப்படிலாம் இல்லவே இல்லை. நிறைய பாடல்கள் எங்கே வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. இந்த சின்மை பாடுற பாட்டெலாம் கடைசியில் பயங்கர பாப்புலர் ஆச்சு, தேட்டரில் எந்த இடத்துல வந்து தெரியல. விண்வெளி நாயகாங்கிற பாட்டெல்லாம் எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு படம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க, 100 கோடி 200 கோடி. இது வந்துட்டு சரியாக பார்க்கப்பட்டதான்னு தெரியல. இது ஒன்று. கர்நாடகா மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனையினால் தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இன்னொரு நான் மீம்ஸ் பார்த்தேன், மலையாளம் தெலுங்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் லாங்குவேஜ் பற்றி ஏதாவது சொல்லி எங்கள் சைட்லேருந்து ஏதாவது தடை போட்டுருக்கலாம் அந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் தான் போட்டுருந்தாங்க. பட் மிகப்பெரிய குற்றம் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் தக் லைஃப் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சுருக்கமாக. மணிரத்னத்துக்கு தேவையில்லாத வேலை. இனிமே நான் சொல்கிறேன், நீ சிவாஜி இவர் யார் ரஜினியோட இணைகிறது, இவனோட இணைகிறது, அவன் யாரோட இணையாது செய்து வயசான காலத்தில். வென் யூ ஆர் யங், இந்த பேர் வந்து இட் கிரியேட்ஸ் அ சூப்பர்ப் வைப். ஒரு ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு ஏஜ் இருக்குது. அதை விட்டுட்டு நான் 70 வயசில் 60 வயசில் நான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறேன்னா அது ஒரு அபத்தமான ஒரு செயல் தான். அதற்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். தேங்க்யூ.